ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸோட 4வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல யூகியோட தாத்தா மர்டர் கேஸ விசாரிச்சிருந்திருப்பாங்க. யூகியோட தாத்தாவை கொலை பண்ணினது அவளோட சித்தப்பா, கொலை பண்ண சொன்னது அவளோட அப்பான்றதை அவங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. இதுக்கு விட்னஸா ஒரு ஆளையும் அவங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல யூகியோட அப்பா அந்த விட்னஸையே ஆளை வச்சு கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கேஸ் சால்வ் பண்ணாமே முடிஞ்சு போயிருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் இங்க பிரசன்ட்ல யூகி ஜெயில இருக்கிற ப்ரொஃபசர் ஹான் கிட்ட சொல்லிட்டு இருந்தவ, நீங்க ஏதோ ஒரு பசில சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு தெரியுது, ஆனா அது என்ன ஏதுங்கிறது தான் எனக்கு தெரியல. ஆனா இப்ப எனக்கு ஒரு பசில் கிடைச்சிருக்கு, அதை நான் சால்வ் பண்ண போறேன். அதுதான் அந்த ஒட்டகம் டாட்டூ. அப்போ என் தாத்தாவோட கொலை கேஸ்ல அந்த விட்னஸ கொலை பண்ண அந்த கொலகாரனோட நெஞ்சிலையும் அந்த ஒட்டகம் டாட்டூ இருந்துச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நீங்க கொலை பண்ண அந்த கைதி கங்கோட நெஞ்சிலையும் அந்த ஒட்டகம் டாட்டூ இருந்துச்சு. அப்போ என் தாத்தாவோட கொலை கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அது என்ன ஏதுங்கிறத கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூகி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் அங்க இருக்கிற கார்டு வந்து செல்லுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா. இப்படி இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து இந்த ஜெயிலோட வார்டனும் ப்ரொஃபசரை கொலை பண்ண ஒரு ரவுடி பையன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அந்த ரவுடி பையனும் சேர்ந்து நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார், இவனை இப்ப நியூஸ்ல எல்லாம் பேசி இவனை ஸ்டார் ஆக்கி விட்டுட்டாங்களே, இவனை இப்ப எப்படி சார் நம்ம போடுறது, அது கொஞ்சம் ரிஸ்கா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி பையன் சொல்லிட்டு இருக்கானா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு இந்த ப்ரொஃபசரோட கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த வார்டன் சொல்றான். முடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் செலவு அதிகமாகும் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ரவுடியும் சொல்லிட்டு இருக்கான். ப்ரொஃபசர் நேரா பாத்ரூமுக்கு தான் போறாரு. அங்க போனா இந்த ஜெயிலோட டாக்டர் அங்க இருக்கிறாரா, சுத்தி சுத்தி வேற யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு இந்த டாக்டர்கிட்ட போய் இந்த யூகி அவங்க தாத்தாவோட கிட்னாப்பிங் கேஸை விசாரிக்க போறா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. யூகி தாத்தாவோட மர்டர் கேஸ் தானே நம்ம பார்த்தோம், இது என்ன கிட்னாப்பிங் கேஸ்னு எனக்கு தெரியல, இப்ப நம்ம எப்படி அவளை தடுக்கிறது அப்படின்ற மாதிரி டாக்டரும் பதறி போய் கேட்கறானா. நம்மளால அவளை தடுக்கவே முடியாது, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு. எனக்கு என்னமோ அவங்க எல்லாம் உன் மேல இன்னொரு அட்டாக்க பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது, அது எப்போ எங்க எப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் ஹிண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே கார்டு வந்து என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பாத்ரூமோட வெளிப்பக்க ஜன்னலுக்கு வெளியே இருந்துட்டு இந்த டான் முன்னா எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இதை ஒட்டு கேட்டு நேரா போய் அந்த தாத்தா கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அதுக்கப்புறம் யூகி போய் அவ சேர்மன் தாத்தாவோட லாயர் தான் பாக்குறா. ஆக்சுவலா இவர் லாயர் எல்லாம் கிடையாது, அவரோட செக்ரட்டரி போல இருக்கு. அந்த சேர்மன் தாத்தாவோட செக்ரட்டரியை தான் பாக்குறா. அவர் கடந்த 3 வருஷமா அந்த சேர்மன் தாத்தாவோட அப்பாயின்மெண்ட், அவர் என்னெல்லாம் வேலை பார்த்தாரு அப்படின்றத நோட் பண்ணி வச்சிருந்த ஒரு டைரி எடுத்து யூகிட்ட கொடுக்குறாரு. இதை வச்சு நீ என்ன கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அது எந்த வகையில உனக்கு ஹெல்ப் பண்ணுன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தயங்கிக்கிட்டே அவர் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரா. பரவாயில்ல, எதா இருந்தாலும் சொல்லுங்க, எப்படியாவது ஒண்ணு எங்கேயாவது யூஸ் ஆகுமான்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி யூகி சொல்லவும் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜெயில இருக்காருல அந்த ப்ரொஃபசர் ஹான், அவர் ஒரு தடவை உன்னோட தாத்தாவை பாக்குறதுக்காக வந்தாரு. அதுக்கப்புறம் தாத்தாவை யாரோ கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த முயற்சியில அவருக்கு லேசா கத்தி குத்து கூட பட்டுச்சு. அப்போ நீ அப்ராட்ல இருந்ததுனால இந்த விஷயம் உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த செக்ரட்டரி சொல்றாரா. யாரு தாத்தாவை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு கேக்குறா. அது யாரு என்னன்னு தெரியலமா, அவங்கள போலீஸ் தேடி பிடிக்க போகும்போது அவங்க சூசைட் பண்ணி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அதனால அவங்க யாரு என்னன்றது தெரியல. ஆனா இந்த கத்தி குத்து பட்டதுனால உங்க தாத்தா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் ஹான் மறுபடியும் பாக்குறதுக்காக வந்தாரு. ஆனா அவன் தாத்தா அவரை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் என்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தாரு, அந்த பொருளை கொண்டு போய் நான் தாத்தா கிட்ட காமிச்சதும் உடனே அவரை பார்க்க வர சொல்லிட்டாரு. அது ஒரு புக்கு தான், அந்த புக்கு மேல ஒட்டகம் படம் போட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி சொல்றாரு. இதை கேட்டது யூகி ஷாக் ஆயிடுறா. ஒட்டகம் படம் போட்ட புக்கா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஜெயில இருக்கிற ப்ரொஃபசரை தான் காமிக்கிறாங்க. அவர் மத்த கைதிகளோட எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு பாத்ரூம்ல டாக்டரோட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பாத்ரூம் ஜன்னல்ல ஒரு கப்பு இருக்கிறத ப்ரொஃபசர் பாத்துக்கிட்டே போறாரு. அதே சமயம் ப்ரொஃபசர் ஹான் அந்த சேர்மன் தாத்தாக்கு எந்த ஒட்டகம் படம் போட்ட புக்கை கொண்டு போய் காமிச்சாரோ அதே ஒட்டக படம் போட்ட புக்கு பார்சல்ல இந்த ப்ராசிக்யூட்டர் சாவுக்கு வந்திருக்குது. யாராவது அனுப்பி வச்சிருக்காங்களா, இல்ல இவர் தான் யாருக்கிட்டயாவது இருந்து வாங்கியிருக்காரா என்ன ஏதுன்றது தெரியல. ஆனா அந்த புக்கை வாங்கி பார்த்தவரு யூகியை பத்தியும் யூகியோட அப்பா அப்புறம் யூகியோட சித்தப்பாவை பத்தி ரொம்ப சீரியஸா எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. யூகி இப்படி சேர்மன் தாத்தாவோட செக்ரட்டரி கூட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே இருந்து இந்த பிரிசன் டாக்டர் கிம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த டாக்டரும் ப்ரொஃபசர் ஹானும் தான் பேசிக்கிட்டாங்க இல்லையா, யூகி அவங்க தாத்தாவோட பழைய கேஸ் எல்லாம் விசாரிக்க போறா, அதை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ அதனால அவ என்ன பண்றா ஏது பண்றான்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டாக்டர் இப்படி யூகியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு போல இருக்கு. அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு யூகி அங்கிருந்து கிளம்பி அவளுடைய கார்ல வந்து ஏறினவ ஒரு மாதிரி சோகமா அவ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. இவன் ஒரு தடவை அவளோட தாத்தாவை பாக்குறதுக்காக அவங்க தாத்தா ஆபீஸ்க்கே போயிருப்பா. அவங்க தாத்தா தான் வர சொல்லி இருக்காரு. அவர் அப்ப அது உயிரெல்லாம் எழுதிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. இவ அதை போய் பாக்குறா. இவ வந்து பெருசா கேட்டுக்கல, என்ன தாத்தா அப்படின்ற மாதிரி தான் அவளோட பார்வை இருக்குவோ. அவங்க தாத்தாவே சொல்றாரு, ஒன்னும் இல்லம்மா, டைம் ஆயிடுச்சுல, நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்ல, அதனாலதான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவளை உட்கார வச்சு உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவளுக்கு ஒன்னும் புரியல. இல்ல உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, நான் கண்டிப்பா தருவேன், ஆனா எனக்கு பிள்ளையா பிறந்திருக்காங்க பாரு 2 உதவாக்கறீங்க, அவங்க 2 பேத்துக்கும் நான் ஒத்த பைசா கூட கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா உனக்கு நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் எதுவும் வேணாம் தாத்தா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவ ஏதோ சொல்லிட்டு இருக்கலாம். இங்க பாருமா, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், தயவு செஞ்சு அதை நீ கேக்குறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவளும் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. அப்ப ஒரு வீட்டோட அட்ரஸும் சாவியும் எடுத்து வச்சு நீ இந்த வீட்டுல போய் தங்கிக்கோ
அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ ஏன் தாத்தா அப்படின்ற மாதிரி கேக்குறாளா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, இந்த வீட்டுல நீ போய் தங்கிக்கோ. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், யாரு மேலயும் பெருசா நம்பிக்கை வச்சிடாத. நீ வைக்கிற அந்த நம்பிக்கையே உனக்கு எதிரான ஆயுதமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது கூட நீ எமோஷனலா கனெக்ட் ஆகிக்காத, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா அவளுக்கு அட்வைஸ் பண்றாரு. தாத்தா பேத்திக்கு இப்படி ஒரு அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா இவளுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுங்கிறத அவர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்கு. அவளை வார்ன் பண்றதுக்காக கூட அவர் இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணிருப்பாரு இல்லையா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவ அங்க இருந்து வேகமா கிளம்பி போறா. அப்படி போகும்போது அவளுக்கு வந்து அந்த தாத்தாவோட செக்ரட்டரி பேசின விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. ப்ரொஃபசர் ஹானும் தாத்தாவும் மீட் பண்ணி என்ன பேசிக்கிட்டாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ப்ரொஃபசர் அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தாத்தா அப்படியே கோவத்துல கொந்தளிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் உன்னோட அப்பா மேயரை வர சொல்லி பேசினாரு. ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பெரிய ஆர்கியூமெண்டே போச்சு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு தெரியும், ஆனா என்ன பிரச்சனைன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இது அவங்களுடைய ஃபேமிலி பர்சனல் மேட்டர் இல்லையா, அதனால நான் அது பெருசா அதை கண்டுக்கவும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் தலைகீழா மாற ஆரம்பிச்சது. உன்னோட தாத்தா உன் அப்பாவுக்கு சொத்துல ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது, எல்லா சொத்தையும் ஆர்ஃபனேஜ்க்கு எழுதி வைக்கணும்னு முடிவெடுத்ததும் அப்பதான். ஆனா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் ஒரு மாதிரி வீக்காவே இருந்தாரு. சரியா தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, ஆளே ஒரு மாதிரி வித்தியாசமா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த செக்ரட்டரி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தவன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சீஃபை பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. இதை பார்த்துட்டு சாங்கும் சோபினும் ஏன் நம்ம ரெண்டு பேத்தையும் கழட்டி விடுறாங்க, நாமளே இவங்களோட டீம் மெம்பர் தானே, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சந்தேகத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவ சீஃபை தனியா கூட்டிட்டு போய் என் தாத்தா பேர்ல ஏதாவது கிட்னாப் கேஸ் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஏன் எதுக்காக திடீர்னு இதெல்லாம் கேக்குற அப்படின்னு சீஃப் கேக்குறாரு. ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாளா. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு, பாதிக்கப்பட்ட விக்டிம் அவங்களுடைய கிரைம் கேஸ பப்ளிக்கா வெளியில தெரியக்கூடாது, அதை ஆஃப் ரெக்கார்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அது அந்த மாதிரி தான் வைக்கணும்ன்றது ஒரு ரூல்ஸ். அதன்படி உன்னோட தாத்தா அந்த கேஸ ஆஃப் ரெக்கார்டா வைக்க சொன்னாரு, நாங்களும் அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. எனக்கு அந்த கேஸ் ஃபைல் வேணும் அப்படின்ற மாதிரி யூகி கேக்குறா. முதல்ல சீஃப் மறுத்தாலும் இவ கட்டாயப்படுத்தி கேட்கவும் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கு மேல இந்த மாதிரி எந்த ஒரு ஹெல்ப்பும் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க ஜெயில இருக்கிற வார்டன் யாருக்கோ கால் பண்ணி நாளைக்கு அந்த ப்ரொஃபசர் ஹானோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போன்ல பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ரூமோட டோருக்கு வெளியே யாரோ நிக்கிற மாதிரி இருக்கா. அதனால சத்தம் போடாம போனை வச்சுட்டு அமைதியா எந்திரிச்சு போய் டோரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்லன்னு பார்த்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம டாக்டர் கிம் தான் மறைஞ்சு நின்னுட்டு இருக்காரு. அவங்க பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டாங்களா என்னன்றது தெரியல. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ஹான் அவரோட கைதிகளோட கார்ட்ஸ் எல்லாம் எங்கே கூட்டிட்டு போறாங்க, முதல்ல கூட்டிட்டு போன மாதிரியே. இப்பவும் அந்த ஜன்னலை திரும்பி பாக்குறாரு. முதல்ல அங்க டம்ளர் நேரா வச்சிருந்தாங்க இல்லையா, இப்போ அது தலையில கமுத்து வச்சிருக்கு. அது ஆக்சுவலா பாத்ரூம் ஜன்னல் இல்ல, அந்த டாக்டர் கிம்மோட மெடிக்கல் ரூம் போல இருக்கு. அந்த ஜன்னல்ல டம்ளரை கமுத்து வச்சிருக்கு இந்த தடவை. அது ஏதோ அவங்களுக்குள்ள இருக்கிற சீக்ரெட் கோட்வேர்ட் போல இருக்கு. அதை அவர் பாத்துக்கிட்டே போறாரு. இன்னொரு பக்கம் யூகி அவளோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. வேலை பார்த்துக்கிட்டே தூங்கிட்டா போல இருக்கு. கம்ப்யூட்டர்ல இந்த ஒட்டகத்தை பத்தி சர்ச் பண்ணி வச்சிருக்கா. இவ அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு கனவுல சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் இவ நைட்டு தூங்கிட்டு பாதியில எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல ஏதோ ஆர்குமெண்ட் சண்டை போய்கிட்டு இருக்குது. அவங்க அப்பா ஏதோ ஒரு விஷயத்த செய்ய சொல்றாரு. ஆனா அதுக்கு அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, இது என்னால செய்ய முடியாது, நான் என் பொண்ணு கூப்பிட்டு அமெரிக்கால இருக்கிற என் அம்மா வீட்டுக்கு நான் போயிடுவேன், நான் இங்க இருக்க மாட்டேன், உன்னோட பிளான நாங்க இல்லாம நீ தனியாவே செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப கோவமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் சொல்றது கேளு, இதப்படி நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் நம்ம பொண்ணு யூகியோட ஃபியூச்சருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப கோவமா கத்துறாங்க. உலகத்துல எவனாவது இந்த மாதிரி ஒரு வேலையை பாப்பானா, கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. இந்த ஆள் பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிடறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்து போனது, இது எல்லாமே யூகிக்கு கனவு மாதிரி வரவும் ஒரு மாதிரி பயந்து போய் எந்திரிச்சு உட்கார்ந்துடுறா. இன்னொரு பக்கம் ஜெயில எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ப்ரொஃபசர் ஹான், அந்த டான் தாத்தா, அப்புறம் அந்த டான் முன்னா 3 பேர் மட்டும் அப்படி தூங்காம முழிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப ப்ரொஃபசர் சொல்றாரு நாளைக்கு தான் அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொஃபசர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா, அவங்க என் மேல இன்னொரு மர்டர் அட்டெம்ப்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி, அது நாளைக்கு தான் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க சொல்றாரு. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு யூகி வந்ததும் சோபின் ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுக்குறா. நம்ம ப்ரொஃபசர் இருக்கிற அந்த ஜெயிலோட கைதிகள் லிஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறா. அவங்க ஊர்ல எல்லாம் ஒரு கைதிக்கு பினான்சியல் சப்போர்ட்காக யாராவது வெளியே இருக்கிற ஒரு ஆள் சைன் பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி நம்ம ப்ரொஃபசருக்கு சைன் பண்ணிருக்கிற ஆள் யாரு என்னங்கறத நான் செக் பண்ணேன். அப்படி செக் பண்ணதுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அவருக்காக சைன் பண்ணிருக்கிற அந்த ஆள் ப்ரொஃபசருக்கு ஃபேமிலி மெம்பரும் கிடையாது, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சோபின் சொல்றா. அப்படி யார் அந்த ஆள் அப்படின்னு ஆச்சரியமா யூகி கேக்குறா. ப்ரொஃபசர் ஹான் தங்கச்சியோட ஃபியான்சே தான். ஆனா அவரோட தங்கச்சி 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் கூட ஆகல. ஆனா அப்படி இருந்தும் ப்ரொஃபசருக்காக அவர் சைன் பண்ணிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, அந்த ஜெயில இருக்கிற டாக்டர் தான். அவரோட பேரு கிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட டீடைலையும் அவ எடுத்து கொடுக்குறா. அதை வாங்கி பார்த்ததும் வேக வேகமா யூகி அங்கிருந்து வெளியில கிளம்புறா. அப்படி கிளம்பும் போது இன்ஸ்பெக்டர் சாங் அங்க வந்து நீங்க சீஃப் கிட்ட ஏதோ கேஸ் ஃபைல் கேட்டீங்களாமே, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்து நீட்டிட்டு நின்னுட்டு இருக்காரு. ஆனா அதை கண்டுக்காம யூகி அங்க இருந்து வெளியில கிளம்பி போறாளா. இதை சோபின் கவனிச்சுட்டு அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்ண வர, ஆனா அந்த சாங் ஓபன் பண்ண விட மாட்டேங்கிறான். இது யூகி கேட்ட ஃபைல், உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அதனால இதை நீ பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. இவ டக்குனு கிட்ட வந்து உனக்கு என்ன பிடிக்கும் தானே, பொண்ணுங்க பசங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா மறுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஆமா மறுக்க கூடாதான், இப்போ உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சாங் கேட்டா, யூகி என்ன ஃபைல் கேட்டாலோ அதை நான் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறா. அவ்வளவுதான், என்ன பார்த்துட்டு போ, அதனால என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லி கொடுத்துடுறான். ஆமா உனக்கு எதுக்கு இந்த கேஸ் ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லி சாங் கேக்குறான்னா, ஏன்னா நான் யூகிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு சாங்கும் அந்த ஃபைல கொடுத்துட்டு போயிடுறான். இவன் என்னமோ அந்த ஃபைல ஒரு மாதிரி சீரியஸா பாத்துட்டு இருக்கா. இங்க யூகி வேகமா கிளம்பினவ எங்கேயோ போய் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த டாக்டர் பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதே சமயம் ஜெயிலுக்கு அந்த லேடி பார்க் வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஜெயிலுக்கு உள்ள வரதுக்கு யார்கிட்டயும் பர்மிஷன் எல்லாம் கேட்க வேண்டாம் போல இருக்கு. சரசரன்னு அவங்க பாட்டுக்கு உள்ள வராங்க. நேரா அந்த செக்ஷன் D4க்கு தான் போறாங்க. செக்ஷன் D4ல ஏதோ ஒரு கைதியை பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பாதுகாப்பா வச்சிருக்கிற அந்த 1669 கைதியை பாக்குறதுக்காக தான் போறாங்க. இப்பவும் அந்த கைதியை நமக்கு காமிக்கவே இல்ல. அவர் முன்னாடி போய் இவங்க ஒரு மாதிரி மண்டி போட்டு வணக்கம் சொல்லிட்டு உங்களோட கேஸ் ரீட்ரையலுக்கு வரப்போது, நீங்க சீக்கிரமாவே வெளியில வர போறீங்க, அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இழுக்கிறாங்க. அதே சமயம் இங்க ப்ரொஃபசர் ஹான் இருக்கிற செல்லுல ஒரு கார்டு வந்து உங்களுக்கு எல்லாம் வேலை வந்துருச்சு வாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற கைதிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு கிளம்புறாங்களா. ஆனா அந்த சமயத்துல இந்த 9778 தவிர மத்தவங்க எல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 9778ங்கிறது நம்ம ப்ரொஃபசர் தான். ஏன் அவரை மட்டும் விடணும் அப்படின்னு அந்த டான் முந்திக்கிட்டு வந்து கேக்குறேன்னா, ஏன்னு நீங்க காரணம் எல்லாம் கேட்க கூடாது, இது வார்டனோட ஆர்டர், உங்களுக்கு மட்டும் தான் வேலை இருக்கு, அவருக்கு வேலை இல்ல, நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசரை மட்டும் அந்த செல்லுலயே விட்டுட்டு மத்தவங்களை மட்டும் வெளியில கூட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்னைக்குதான் ப்ரொஃபசர் மேல அட்டாக் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. ஒரு மாதிரி தயங்கி தயங்கி தான் அங்க இருந்து போறாங்க. அந்த செல்லோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு, சுத்தி நிறைய செல் இருக்கு, படிக்கட்டு ஏறி போனா மேலையும் சுத்தி செல் இருக்கு. அவங்க வெளியில கூட்டிட்டு வந்தவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் வேற ஒரு செல்லுல போக சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரூமை லாக் பண்ணிட்டு அந்த கார்டு அங்க இருக்கிற மத்த கார்டுக்கெல்லாம் ஏதோ கண்ணுல சைகை காமிக்கிறான். அப்படி அவன் காமிச்ச உடனே அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. போனதோட மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ப்ரொஃபசர் மேல அட்டாக் பண்ணாலையா ஒரு ரவுடியும் அவனோட கூட்டமும், அந்த கூட்டத்தை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் உள்ள வராங்க. அந்த ரவுடியோட கையில செல்ல ஓபன் பண்றதுக்கான கீ கார்டும் இருக்கு. அந்த இடத்துல எந்த கார்டுமே இல்ல. இவன் உள்ள வந்ததுமே அங்க இருக்கிற நம்ம ப்ரொஃபசர் ஹானோட அந்த குரூப்புக்கு தெரிஞ்சிருச்சு இவனுக்கு எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. கதவை தரங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ரூம் தான் லாக் பண்ணிட்டாங்களே. இவன் நேரா போய் ப்ரொஃபசர் ஹானோட செல்ல ஓபன் பண்றான். ஓபன் பண்ணிட்டு உள்ள போனதுமே உள்ள அவர் ரெடியா இருந்திருக்காரு. இவனை அடிச்சு அட்டாக் பண்ணி வெளியில தூக்கி கிடாசிடுறாரு. அதே சமயம் இந்த லேடி பார்க்க காமிக்கிறாங்க. அந்த கைதி 1669 கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு அந்த ப்ரொஃபசர் ஹானோட கதை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க யூகி வேற டாக்டர் கிம்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. டாக்டர் கிம் வீட்ல இருந்து வெளில வந்தோம். இப்படி யூகி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்டும் காணாம அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்ட்டு நைஸா அவர் வேகமா போயிடுறாரு. அதை பார்த்துட்டு யூகி விடாம பின்னாடியே விரட்டிக்கிட்டே போய் அவரை தடுத்து நிறுத்தி, நீங்க தானே ப்ரொஃபசர் ஹானோட தங்கச்சி கூட என்கேஜ்மெண்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அவர் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இங்க ப்ரொஃபசரை காமிக்கிறாங்க. அங்க அவனுங்க 10 பேருக்கு மேல இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் அவரே புரிஞ்சுக்கிட்டு போராடணும்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. சட்டையெல்லாம் கழட்டிட்டு அவரும் ரெடி ஆகுறாரு. ஓ சண்டை போட ரெடி ஆகுறியா, சண்டை போட்டு பாத்துடலாமா அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி சொல்றானா. ஆனா அவர் சண்டையெல்லாம் போடல. அங்க இருந்து எஸ்கேப் ஆக தான் பாக்குறாரு. அங்க இருந்து ஓடிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டா இது ஒண்ணு சூப்பர் ஹீரோ படம் கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம மாட்டிக்கோன்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதனால அவரை டிஃபென்ஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக தான் பாக்குறாரு. அங்க அந்த டானும் தாத்தாவும் கத்திக்கிட்டு இருக்காங்க. கதவை திறங்கடான்னு கத்திட்டு இருக்காங்க. இவங்களோட நோக்கம் எல்லாம் ப்ரொஃபசர் ஹானை அடிக்கணுங்கிறது கிடையாது, அவரை கொல்லணுங்கிறது. அதனால அவங்க வந்து கண்ணா பின்னான்னு ப்ரொஃபசர் அட்டாக் பண்றாங்க. கையில ஆளுக்கு ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் வச்சு ப்ரொஃபசர் கையில கிடைச்சாலே எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல வச்சு குத்தி விட்டுடுறானுங்க. அவரும் எங்கெங்கயோ ஏறி குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரால் முடியல, பயங்கரமா அடி வாங்கிட்டாரு. இவங்க இதுக்கு மேல இவங்களை இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லுல எமர்ஜென்சி பட்டன் இருக்கும் போல இருக்கு. இந்த டான் போய் அந்த எமர்ஜென்சி பட்டனை அழுத்தி விட்டுடுறான். ஜெயில் ஃபுல்லா அலாரம் அடிக்குது. அனுப்பி வச்சதே போலீஸ்காரங்க தானே, அப்புறம் எப்படி இந்த அலார சத்தத்தை கேட்டு அவங்க ஓடி வருவாங்க? யாரும் உள்ள வரவே இல்ல. இங்க சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. ப்ரொஃபசர் ஒரு கட்டத்துல டயர்டாகி உட்கார்ந்துறாரு. அவரை புடிச்சு வச்சுக்கிட்டு, எவ்வளவு நேரம் தாண்டா இப்படி ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்ப, இந்த கதையை இதோட முடிச்சுக்குவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு ப்ரொஃபசரை குத்தலான்னு போகும்போது ப்ரொஃபசர் அப்படியே முகமெல்லாம் ரத்தம் வடிது. அவர் சிரிக்கிறாரு. என்னடா இந்த நிலைமையில கூட நீ சிரிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. நீ ஏன்டா இவ்வளவு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் அவரோட பாக்கெட்ல இருந்து அந்த கீ கார்டு எடுத்து காமிக்கிறாரு. ஆக்சுவலா அது அந்த ரவுடியோட பாக்கெட்ல தான் இருந்துச்சு. சண்டை போடும்போது எப்படியோ அவர் சுட்டுட்டார் போல இருக்கு. அந்த கீ கார்டு எடுத்து அவங்ககிட்ட காமிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே அதை டக்குன்னு தூக்கி அந்த தாத்தா இருக்கிற செல்லு கிட்ட தூக்கி போட்டுடுறான். அவங்க டோர் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு வெளில வந்துடுறாங்க. இதுக்கு மேல நம்ம சண்டை போட வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரவுடி பையன் கத்தி எடுத்துட்டு ப்ரொஃபசர் குத்தலான்னு போகும்போது இந்த தாத்தா வந்து கையை பிடிச்சிடுறாரு. ஆள் தான் பாக்குறதுக்கு தாத்தா மாதிரி இருக்காரு. ஆனா அவனால அந்த தாத்தாவோட பிடியில இருந்து அவன் கையை கூட எடுக்க முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. உடனே அந்த ரவுடியோட அடியால் ஒருத்த வந்து யோ கையடியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சட்டை பிடிச்சி இழுக்கிறான். அந்த சட்டை அப்படியே கிழிஞ்சு போயிடுது. பார்த்தா தாத்தாவோட உடம்பு ஃபுல்லா ஒரே கத்தி குத்து காயமா இருக்குது. பின்பக்கம் முதுகுல பார்த்தா ஒரு பெரிய டாட்டூ போட்டு வச்சிருக்காரு. நம்ம தாத்தாவுக்கு பாஷா பாய் மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்கு. அதை பார்த்து அவனே பயந்துட்டு ஓடி போயிடறான். சரி பிரச்சனை பெருசாகும் போல இருக்குன்னு இப்பதான் அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் உள்ள ஓடி வராங்க. அவங்க ஓடி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த ரவுடி பையன் அந்த கத்தியை தூக்கி ப்ரொஃபசர் கையில வச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போய் முட்டி போட்டு அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறாங்க. ப்ரொஃபசர் மட்டும் மயங்கி போய் கையில கத்தியோட படுத்து கிடக்குறாரு. இங்க யூகி அந்த டாக்டரை கூப்பிட்டு உட்கார வச்சு கேக்குறா. ஆக்சுவலா இந்த டாக்டர் ப்ரொஃபசருக்கு பினான்சியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக சைன் பண்ணல. ப்ரொஃபசர் தான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டாக்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் மாதிரி பெனிஃபிஷியரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டாக்டர் பேர்ல
பேர்ல மாத்திருக்காரு போல இருக்கு. அததான் இங்க யூகி கேக்குறா, எதுக்காக ப்ரொஃபசர் அவரோட ப்ராப்பர்ட்டியை உங்க பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, போலீஸ்க்கும் இருக்கு என்ன சம்பந்தம், அதை எதுக்கு நீங்க விசாரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாவே டாக்டர் கேக்குறாரு. சரி, ப்ரொஃபசரோட வீட்டுக்கு ரீசெண்டா நீங்க எப்பயாவது போனீங்களா அப்படின்னு கேக்குறா. ஏன்னா ப்ரொஃபசரோட வீட்டுல இருந்த அந்த பைபிள் தானே காணாம போயிருக்கு, அதை ஒருவேளை டாக்டர் எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துலதான் கேக்குறா. அந்த வீடுமே அங்க டிரான்ஸ்பர் பண்ண ப்ராப்பர்ட்டில தான் வருது, நான் போனாலும் போகலனாலும் அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி, நீங்க இந்த ஜெயில் தான் வேணும்னு வாண்டடா கேட்டு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போனீங்களாமே, அது எதுக்காக அப்படின்னு கேக்குறாளா. ஏன்னா இந்த ஜெயில் என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா என்ன இன்ட்ராகேட் பண்ற மாதிரி இருக்கு. நான் இந்த ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்து 2 வருஷம் ஆகுது. ப்ரொஃபசர் ஹான் இப்பதான் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்தாரு. இதுக்கும் அதுக்கு என்னதான் சம்பந்தம் இருக்கு, உங்களோட விசாரணை முடிஞ்சிருச்சுன்னா நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்ப போறாரு. அப்ப யூகி அவரை தடுத்து நிறுத்தி, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இந்த ஒட்டகம் படம் போட்ட புக்கை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அதை கேட்டதுமே டாக்டர் ஒரு மாதிரி பதட்டம் அடைகிறாரு. அது நல்லாவே தெரியுது, ஆனா அதை யூகி கிட்ட காமிச்சிக்கல. ஒட்டகம் படமா, எனக்கு அப்படி எதுவும் தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் யூகி நேரா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரா. நைட் ஆயிடுச்சு, சோவின் மட்டும் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. இன்ஸ்பெக்டர் சாங் உங்ககிட்ட ஏதோ ஒரு கேஸ் ஃபைல கொடுக்க சொன்னாருமா, நீ இல்லன்றதுனால என்கிட்ட கொடுத்துட்டு போனார், நான் தான் வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் தாத்தாவோட அந்த கேஸ் ஃபைல், கிட்னாப்பிங் கேஸ் ஃபைல் எடுத்து கொடுக்குறா. அதை யூகி வாங்கி பாத்துக்கிட்டு இருக்கும்போதே சோவின் கேக்குறா, எதுக்காக நீ பழைய கேஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. தெரியல, ஏதாவது தெரிஞ்சுக்கலாமே தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மேல டீட்டெயிலா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட தாராளமா கேளுங்க அக்கா, நான் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திடீர்னு அக்கான்னு வேற கூப்பிட்டுறாளா. யூகி ஒரு மாதிரி திரும்பி பாக்குறா. இல்ல, டியூட்டில இல்லாத டைம்ல நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாம் இல்ல அப்படின்ற மாதிரி வலிஞ்சுக்கிட்டே கேக்குறாளா. கூப்பிடலாம் அப்படின்னு யூகி சொன்னதும் அவர் ரொம்ப குஷி ஆயிடுறா. நீங்க என்கிட்ட எந்த வேலை வேணாலும் கேளுங்க, எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. யூகி உடனே அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கா. அதுல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்கு, அதை எடுத்து பாத்துட்டு இருக்கா. யூகி தாத்தாவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார்ல ஒரு பொண்ணு ஒருத்தி உட்கார்ந்துருக்கா. அவ ரொம்ப பதட்டமா உட்கார்ந்துருக்கா, நல்லாவே தெரியுது. அவ கையில தாத்தாவோட போட்டோவும் இருக்கு. அப்போ தாத்தா வீட்டுல இருந்து வெளியில வராரு. அவ்வளவு நேரம் இருந்த பதட்டம் தாத்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாயிடுது. ஒரு மாதிரி பயம் கலந்த பதட்டமா தான் அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கா. தாத்தா வாக்கிங் போறதுக்காக வெளியில வராரு. இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவ டக்குன்னு அவர் முதுகுல இந்த ஷாக் கொடுக்குற கண்ணை வச்சு மயக்கம் போட வச்சிடுறா. அப்படி அவர் மயங்கி விழுந்த உடனே இன்னும் 2 பேரும் ஓடி வராங்க. 3 பேரும் சேர்ந்து தான் அவங்க தாத்தாவை கிட்னாப் பண்ண பாக்குறாங்க. ஆனா அந்த சமயத்துல ஏதோ அலாரம் அடிக்குது, ஏதோ போலீஸ் வண்டியோ ஏதோ அந்த பக்கம் வருதாட்டுங்குது. அதனால தாத்தாவை அப்படியே விட்டுட்டு அவங்க 3 பேரும் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க போல இருக்கு. இதை இவ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சீஃப் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் அந்த 3 பேரும் நாங்க தேடி போனப்ப அவங்க 3 பேருமே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. அந்த காருக்குள்ளேயே உட்காந்து இவங்க 3 பேருமே கத்தியால குத்திக்கிட்டும் பாய்சனை சாப்பிட்டும் அவங்க இறந்து போய் கிடந்திருக்காங்க. எதனால இவங்க தாத்தாவை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணாங்க, எதனால இவங்க அதுக்கப்புறம் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு எதுவுமே தெரியாது. இந்த கேஸ்ல இருந்து எங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப யூகி சொல்றா, நீங்க இந்த வீடியோல ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா, அதுல ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணோட பேர் வந்து கிம் சேயான். அந்த கிம் சேயான் அப்படிங்கிற பொண்ணு அந்த 2 ஆளுங்களுக்கும் ஆர்டர் கொடுக்குறா. அவ ஆர்டர் கொடுத்துதான் அவங்க வந்து இந்த தாத்தாவை கிட்னாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வேற யாரோ ஆர்டர் கொடுக்குற மாதிரி தெரியுது, வேற யாரோ ஆர்டரின் பேர்ல தான் இதெல்லாம் செய்யறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்க சிசிடிவி இந்த கார் இந்த இடத்துல வந்திருக்குன்னு அப்படியே ரிவர்ஸ்ல போய் அந்த கார் எங்க இருந்து இங்க வந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிச்ச ஒரு வீடியோவும் இவங்க கிட்ட இருக்கு. அதை எடுத்து போட்டு பார்க்கும்போது இந்த 3 பேருமே ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க அப்பதான் முதல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒன்னா சேர்ந்து இப்படி வந்து தாத்தாவை கிட்னாப் பண்ணணும், அந்த கிட்னாப்பிங் பண்ணி அட்டெம்ப்ட் பண்ணி முடிச்ச உடனே போய் 3 பேரும் சூசைட் பண்ணி இறந்து போகணும், என்ன காரணமா இருக்கும், எதுவுமே புரியவே இல்ல. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு பாருங்க, அந்த 2 ஆளுங்களை விட ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. ஆனா அவளோட ஆர்டர் கேட்டு அவங்க 2 பேரும் அவ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவளுடைய கால் ரெக்கார்டை செக் பண்ணதுல ஒரு நம்பர் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த நம்பரை இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அது பர்னர் போன், அது யாரு என்னங்கறத ட்ராக் பண்ணவே முடியல அப்படிங்கறதையும் சீஃப் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, முதல்ல அந்த 2 ஆளுங்க தான் செத்து போயிருக்காங்க. அவங்க செத்து 4 மணி நேரம் கழிச்சுதான் இந்த பொண்ணு கிம் சேயான் இறந்து போயிருக்கா அப்படின்றதையும் சீஃப் சொல்றாரு. அப்ப யூகி சொல்றா, அப்ப கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு தான் மேல இருந்து வேற யாரோ ஆர்டர் கொடுக்குறாங்க. முதல்ல அவங்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க, இந்த பொண்ணு அந்த 2 பேத்தையும் சூசைட் பண்ணிக்க சொல்லி ஆர்டர் பண்ணிருக்கா. அவங்க 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பொண்ணுக்கு மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, அவளையும் சூசைட் பண்ணிக்க சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவளும் சூசைட் பண்ணிருக்கா. இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி யூகி சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே சோபின் அங்க உள்ள வரா. என்னமா உனக்கு இன்னைக்கு நைட் டியூட்டியா, சரி யூகி கூட சேர்ந்து வேலை பாரு, நல்லபடியா 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய கடன் இருந்திருக்கு. ஆனா அந்த கடனை அடைக்கிறதுக்காக லோன் ஷார்க் கிட்ட கடன் வாங்கி அவ அடைச்சிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணை பார்த்தா நிறைய செலவு பண்ற பொண்ணு மாதிரி தெரியலையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பொண்ணு கடன் வாங்கணும்? அது இல்லாம இந்த பொண்ணு பாக்குறது ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி தான் இருக்கு. இப்படி ஒரு நார்மல் பீப்புளா இருக்கிற பொண்ணு இப்படி எதுக்கு கிட்னாப் பண்றது, சூசைட் பண்ணிக்கிறது, கொலை பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும்? சரி, அந்த பொண்ணோட அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூகி கேக்குறா. இவ்வளவு அட்ரஸ் எடுத்து காமிக்கிறா. ஆனா அது கூட கவர்மெண்டால ஹவுசிங் ப்ராஜெக்ட்ல ஒதுக்கப்பட்ட ஒரு வீட்டுல தான் தங்கி இருக்கான்ற விஷயமும் இவங்களுக்கு தெரிய வருது. வேற என்ன காரணமா இருக்கும் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றதுக்கு அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு நைட்டு ப்ரொஃபஸரா அவரோட செல்லுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. தட்டு தட்டு மாதிரி தான் உள்ள கூட்டிட்டு வராங்க. டான் தாத்தாவும் அந்த டான் முன்னாவும் தான் கூட்டிட்டு வந்து
பத்திரமா ப்ரொஃபசரை படுக்க வைக்கிறாங்க. முதல் நாள் ரூஃப் டாப்ல ரகசியமா வந்து அட்டாக் பண்ணாங்க. இப்ப இத்தனை கைதிகள் முன்னாடி ரொம்ப தைரியமா அட்டாக் பண்ணிருக்காங்க. இவங்களை எப்படி தடுக்கிறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த டான் தாத்தா மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அப்ப ப்ரொஃபசர் கேக்குறாரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு இந்த ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட் வேணும். இந்த ஜெயில எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குன்ற டீடைல் வேணும். இந்த ஜெயில இருக்கிற கார்ட்ஸோட டீடைலும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேக்குறாரு. அதுக்கு டான் தாத்தா இருந்துட்டு அது எல்லாமே ஆபீஸ் ரூம்ல கேபினெட்ல லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு சாவியும் வேணும். நீ நல்லா சாவி செய்வன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு சாவி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முன்னாவை பார்த்து கேட்கிறாரு. முன்னாவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதே சமயம் இந்த செக்ஷன் D4ல பாதுகாப்பா இருந்தாலே அந்த கைதி 1669 அந்த கைதியோட ரீட்ரையல் கோர்ட்டுக்கு வருது. இப்ப கூட நமக்கு அந்த கைதி யாரு என்னன்றது நமக்கு காமிக்கவே இல்லை. ஆனா அந்த ரீட்ரையலுக்கு இந்த லேடி பார்க்க அந்த ஜெயிலோட வார்டன் அப்புறம் யூகியோட சித்தப்பா 3 பேர் அங்க வந்து ஆடியன்ஸா உட்கார்ந்து இருக்காங்க. அது என்ன கேஸ் என்ன விவரங்கிறதுலாம் அவங்க கிளியரா சொல்லவே இல்லை. ஆனா அந்த கேஸ்ல விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால ப்ராசிக்யூஷன் கொடுத்த மத்த எவிடன்ஸ் எதுவுமே போதுமானதா இல்ல இவர் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு. அதனால இவர் மேல போடப்பட்ட கேஸை வந்து தள்ளுபடி பண்றோம். வன்முறையை தூண்டினதுக்கான கேஸ் மட்டும் தான் இவர் மேல இப்ப இருக்கு. ஆல்ரெடி இவர் 2 வருஷம் 4 மாசம் தண்டனை அனுபவிச்சதுனால இன்னும் 32 நாள் மட்டும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்துடுறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா போறாங்க. இந்த லேடி பார்க்கலாம் இன்னும் 32 நாள்ல நம்ம லீடர் வெளியில வந்துருவாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த யூகியோட சித்தப்பா ஹாங்ஸ் இருந்துட்டு என்ன சொல்றான்னா, இன்னும் 32 நாள் தான் நம்ம லீடர் வெளியில வந்துருவாரு, அந்த ஹாங்ஸ் மட்டும் இன்னும் ஜெயிலே இருக்க போறான், அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. இது கேட்டதும் அந்த லேடி பார்க் டென்ஷன் ஆயிடுறாங்க. அவன் ஜெயிலுக்கு போன முதல் நாளே அந்த கங்க கொலை பண்ணான். அப்படி இருக்கும்போது 32 நாள்ல நம்ம லீடரை தொடர்றதுங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அதனால நீங்க ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்கும்போது இங்க டாக்டர் கிம் ப்ரொஃபசருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வெளியே நிக்கிற கார்டுக்கு கேட்காத மாதிரி 2 பேரும் ரகசியமா பேசிக்கிறாங்க. இன்னைக்கு யூகி என்ன பார்க்க வந்தா, அவ அந்த ஒட்டகம் புக்கை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்டா, நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன், ஆனா அவன் நம்பின மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி டாக்டர் எல்லா விஷயத்தையும் ப்ரொஃபசர்கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்ல நமக்கு இன்னும் 32 நாள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. அதுக்கு ப்ரொஃபசர் இருந்துட்டு, அப்ப நான் என்னோட வேலையை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க சொல்ற 32 நாள் தான் அந்த லேடி பார்க்கோட லீடர் கைதிக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அப்ப இதுல இருந்து தெளிவா தெரியுது ப்ரொஃபசர் ஹானோட டார்கெட் அந்த கைதி 1669 தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க யூகியை பாக்குறதுக்காக ஒரு லாயர் ஒருத்தர் வராரு. ஆக்சுவலா இவர் தான் சேர்மன் தாத்தாவோட லாயர் போல இருக்கு. யூகிக்காக ஒரு வீடு ஒண்ணு சேர்மன் தாத்தா ஒரு பிளாஷ்பேக்ல கொடுத்தாரு இல்லையா, இந்த வீட்டுல நீ போய் தங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுக்குறாரு. எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிட்டேமா, இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டை தாராளமா போய் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கொடுக்குறாரு. அப்ப யூகி கேக்குறா, தாத்தா வந்து அவரோட பணத்தை எல்லாத்தையுமே சேரிட்டி ஒர்க்குக்காக கொடுக்கணும்னு சொல்லி இருந்தார் இல்லையா, நீங்க அதுக்கு சூட்டபிளான சேரிட்டி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. நான் கண்டுபிடிக்கலாமா, ஆனா உன்னோட அப்பா மேயர் ஆல்ரெடி ஒரு சேரிட்டியை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாரு, அதுக்கு தான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. என் அப்பா கண்டுபிடிச்சாரா அப்படின்ற மாதிரி யூகி ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறா. அது என்ன சேரிட்டி அப்படின்னு கேக்குறாளா. இல்சம் ஃபவுண்டேஷன் ஒரு சேரிட்டி, இந்த புவர் பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஃபீமேல் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது தான் அவங்களோட வேலையே. அந்த சேரிட்டியை தான் உன்னோட அப்பா சூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. நான் அதை பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணிட்டேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நம்ம அங்கேயே உன் தாத்தாவோட பணத்தை எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யூகியும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் இங்க ஜெயில இருக்கிற வார்டனை தான் காமிக்கிறாங்க. அந்த ரவுடி பையனை கூப்பிட்டு, இனிமே ப்ரொஃபசர் ஹான நான் சொல்ற வரைக்கும் கை வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எது, ப்ரொஃபசர் மேல கை வைக்க கூடாதா, எதுக்கு திடீர்னு இந்த முடிவு அப்படின்ற மாதிரி கேட்டவன் ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு நைஸா பேசிக்கிட்டே வந்து அந்த வார்டனோட டேபிள் மேல எட்டி பாக்குறான். அங்க டேபிள் மேல ப்ரொஃபசர் ஹானுக்கு வேற ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிறத பாத்துடுறான். ப்ரொஃபசர் நீங்க வேற ஜெயிலுக்கு மாத்த போறீங்களா, எங்க அப்படின்ற மாதிரி ஆர்வமா கேட்கறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம், வேலையை பத்திக்கிட்டு போ, சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. அது சரி, அந்த ப்ரொஃபசருக்கு இங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கறான். எனக்கு தெரியுமே அப்படின்னு வார்டன் சொல்றாரு. எதுக்காக அந்த வயசான கிழவனும் அவனுடைய அந்த கூட்டமும் ப்ரொஃபசரை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அந்த வயசான கிழவன் யாரு, அவன் கண்ணுல ஏதோ லேசர் லைட் வச்சுக்கிட்டு பாக்குற மாதிரி இருக்குப்பா அவனோட பார்வை, யார் அந்த கிழவன் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அவரோட பேரு லீ சாங்சு அப்படின்ற மாதிரி வார்டன் சொல்றான். லீ சாங்சுவா, லீ சாங்சு, லீ சாங்சு அப்படின்னு 2-3 தடவை சொல்லி பார்த்தா எது லீ சாங்சுவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறான். அந்த 1 vs 13 லீ சாங்சுவாது அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதாவது ஒரே ஆளா தனியா நின்னு 13 மிகப்பெரிய கேங்ஸ்டர்ஸ் ஒத்தையா காலி பண்ணா லெஜெண்ட் லீ சாங்சுவான். அந்த லெஜெண்ட் லீ சாங்சு இங்கதான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆமா அவரே தான் அந்த லீ சாங்சு, அவர்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் எதுவும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி தான் இந்த வார்டன் அந்த ரவுடி பையனை அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த டான் முன்னாவும் இன்னொரு கைதியும் சேர்ந்து மரக்கட்டையில ஏதோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்களா. ஒரு கார்டு அங்க நின்னுட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல போய் அந்த கட்டையை வேணும்னே கீழே போட்டுட்டு, ஏன்டா நீ ஒழுங்கா தூக்க மாட்டியா, என்னடா இப்படி தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அது இன்னொரு கைதியை போட்டு அடிச்சுட்டு, சாரி சார் தெரியாம விழுந்துச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையை போய் எடுக்கிற மாதிரி அந்த கார்டோட பேண்ட்ல மாட்டி வச்சிருக்க சாவி கொத்த நைஸா கழட்டி எடுத்துடுறாரு. எடுத்துட்டு டக்குன்னு அவர் பாக்கெட்டுக்குள்ள சோப் வச்சிருந்திருக்காரு போல இருக்கு. ஒரு சாவியோட அச்சு மட்டும் அந்த சோப்ல வச்சு எடுத்துட்டு, சார் நீங்க சாவியை கீழே போட்டு போறீங்க பாருங்கன்னு ரொம்ப நல்ல மாதிரி எடுத்து அவர் கையில கொடுத்து அனுப்பி வச்சுட்டு அதை அப்படியே நைஸா அவரோட செல்லுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அந்த சோப்போட அச்சை வச்சுட்டு இந்த கார்டு இருக்குல்லையா, ஐடி கார்டு, ஏடிஎம் கார்டு, அந்த மாதிரி கார்டு, அது என்ன கார்டுன்னு தெரியல, இவங்க ஏதோ ஒரு கார்டு வச்சிருக்காங்க, அந்த கார்டுல இதே அச்சுல கட் பண்ணி எடுக்கிறாங்க. இது கண்டிப்பா வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி அந்த முன்னா சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த ரவுடி பையன் டாக்டர் கிம்ம பாக்குறதுக்காக வரான். ஏற்கனவே நீங்க கொடுத்த பணத்துக்காக நான் ஒரு தடவை
வேலை பார்த்தேன், இன்னொரு தடவை வேலை பார்க்கணும்னா நீங்க எனக்கு இன்னும் பணம் கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வரான். நம்ம டாக்டர் இவங்கிட்ட ஏதோ பணம் கொடுத்து வேலை வாங்கியிருக்காரு போல இருக்கு. போன தடவை கொடுத்ததை விட உனக்கு நான் 2 மடங்கு பணமாவே தரேன், இந்த தடவை எனக்கு ஒழுங்கா வேலை பாரு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரும் சொல்றாங்களா. சரி சரி அதெல்லாம் செஞ்சிடலாம். ஆமா உங்களுக்கும் அந்த ப்ரொஃபசர் ஹானுக்கும் என்ன சம்பந்தம், 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறானா. டாக்டர் ஒரு மாதிரி முறைக்கிறாரு. ஓ கேட்க கூடாத விஷயத்தை கேட்டுட்டனும், சரி விடுங்க, எனக்கு பணம் வந்தா ஓகே, நான் வேலையை பார்த்து விட்டுடுறேன். அப்புறம் இந்த வார்டன் வந்து ஏதோ ப்ரொஃபசர் ஹானுக்கு எதிராக ஏதோ பிளான் பண்றான்னு எனக்கு தோணுது. அது என்ன பிளான் என்னங்கிறது எனக்கு தெரியல. அது கிளியரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அந்த டபுள் மடங்கு பணத்தை மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். நேரா அவனோட செல்லுக்கு தான் போறானா. அங்க கூட்டாளி ஒருத்த வந்து இந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு பாஸ், ஆனா நாம இப்படி 2 பக்கமும் வேலை பார்க்கறது சரியா, ஒருவேளை அந்த வார்டனுக்கு தெரிஞ்சா நம்மள என்ன பண்ணுவான், நமக்கு பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. டேய் 2 பக்கமும் வேலை பார்க்கறதுனால நமக்கு 2 மடங்கு பணம் வருது இல்ல, அது வரைக்கும் நல்லதுதான் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் 2 பக்கமும் வேலை பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. அவங்க கிட்ட வாங்குற பணத்துக்கு அவங்களுக்கு ஒரு குத்து, இவங்க கிட்ட வாங்குற பணத்துக்கு இவங்களுக்கு ஒரு குத்துன்னு வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் இருக்கிறது செக்ஷன் D4ல, அந்த கைதி கங்கு இருக்கிறதும் செக்ஷன் D4ல. ப்ரொஃபசரால செக்ஷன் D4க்கு வர முடியாது இல்லையா. அப்ப கைதி கங்கு ப்ரொஃபசர் எப்படி கொலை பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா கொலை பண்ணினதே இந்த ரவுடி பையன் தான் போல இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து ப்ரொஃபசர் மொட்டை மாடியில இவன் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த கங்கு இவனை போட்டு அடிச்சிருப்பான். நீ ஒரு நாய் மாதிரி நடந்துக்கோ அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா இன்சல்ட் பண்ணிருப்பான் இல்லையா. அந்த வெஞ்சன்ஸை மனசுல வச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆஃபர் வரவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். டாக்டர் தான் அந்த பைபிளை அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா அனுப்பி வச்சது ப்ரொஃபசருக்கு கிடையாது, இந்த ரவுடிக்கு தான் அனுப்பி வச்சிருக்காரு. இவன் தான் காஃபியில அந்த பைபிள்ல இருந்த பேப்பரை கலந்து விட்டு அந்த காஃபியை கொண்டு போய் வெண்டிங் மிஷின்ல இவன் தான் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த கங்கு போய் வெண்டிங் மிஷின்ல புதுசா காஃபி எடுக்கிற மாதிரி அந்த பாய்சன் கலந்த காஃபி எடுத்துட்டு வந்து குடிச்சிட்டு செத்து போயிருந்திருக்கான். இதெல்லாம் இவன் இங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கானா. அதே சமயம் நம்ம டான் தாத்தா என்ன பண்றாருன்னா, இவர் ஜெயில நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணுவார் போல இருக்கு. சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியில போகணும் அப்படின்றதுக்காக வாலண்டியர் ஒர்க் நிறைய பண்ணுவார் போல இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு சப்ளை பண்றது, கிளீனிங் ஒர்க் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் ஜெயிலோட ஆபீஸ் ரூமுக்கு குப்பை கிளீன் பண்ற ஒர்க்குக்காக போறாரு. இவர் கிளீன் பண்ண வந்திருக்காருன்னு தெரிஞ்சோட அங்க இருக்கிற கார்டு இருந்துட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள ரூம் கிளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறாங்க. அவரு வெளியில போன சமயத்துல பார்த்து இவங்க ஒரு டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கீயை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற லாக்கர்ல இருந்து ப்ரொஃபசர் கேட்டாரு இல்லையா, ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட், சிசிடிவி டீடைல், அப்புறம் ஜெயிலோட கார்ட்ஸ் டீடைல்னு அது எல்லாத்தையுமே எடுத்து குப்பை பாக்ஸ்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிறாரு. நேரா கொண்டு வந்து குப்பையெல்லாம் எரிக்கிற இடத்துல போட்டு அதை எரிச்சுட்டு இருக்கும்போது இந்த ரவுடி அங்க வரான். இவனை பார்த்ததும் ஐயோ எங்க இவன் ஃபைல கண்டுபிடிச்சிருவானோன்னு இவர் ஃபைல மறைக்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்து நிக்கிறானா. அது என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியல. அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த லேடி பார்க்க தான் காமிக்கிறாங்க. இந்த வார்டன் லேடி பார்க் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபசர் ஹான வேற ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இப்போதைக்கு அவன் ஜெயில சண்டை போட்டான் இல்லையா, அந்த காரணத்தை பயன்படுத்தி அவனை பனிஷ்மெண்ட் செல்லுக்குள்ள தனியா அடைச்சு வச்சிடலாம், நாளைக்கே அவனை டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிடலாம், நம்ம அவனை வேற ஜெயிலுக்கு மாத்தி விட்டுட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இன்னும் 30 நாள்ல நம்ம லீடர் வெளியில வந்துருவாருல்ல அப்படின்ற மாதிரி அந்த வார்டன் சொல்றான். அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனாலும் இந்த ப்ரொஃபசர் வந்து ஜெயிலுக்கு போகணுங்கிறதுக்காகவே அந்த மேயர் ஹாகுமென கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்கான் அப்படின்னா அவன் ஏதோ பெருசா பிளான் பண்றான். அந்த பிளான்ல ஒரு பார்ட் தான் இதுன்னு நல்லாவே தெரியுது. அப்படியே இருக்கும்போது நம்ம அவனை உயிரோட விடுறது தப்பு இல்ல, அவனை கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி பார்க் சொல்றா. இங்க இந்த ரவுடி டான் தாத்தா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த மாதிரி ப்ரொஃபசர் ஹானை வந்து வேற ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அந்த வார்டன் பிளான் பண்ணிட்டு இருக்கான், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீ இதை என்கிட்ட சொல்றேன்னா அது கொஞ்சம் வியர்டா இருக்கே அப்படின்ற மாதிரி டான் தாத்தா கேக்குறாரா. உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் இந்த வார்டன் டான் தாத்தாவை தான் கூப்பிட்டு விட்டுருக்கான். ஒன்னும் இல்ல உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்து வைக்கிறான். இவரை பரோல்ல வெளியில அனுப்புறதுக்கான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தான் எடுத்து வைக்கிறான். இது உங்களுக்கு வேணும்னா நீங்க எனக்காக ஒரு வேலை பார்க்கணும், அந்த ப்ரொஃபசரை நீங்க கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த வார்டன் சொல்றான். இதை கேட்டு டான் தாத்தா ஷாக் ஆயிடுறாரு. அதே சமயம் நம்ம யூகி ஏதோ ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கா. அந்த அபார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து நின்னுட்டு அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்கே அவ பாத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் பின்னாடி இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து யூகியோட மூக்கு மேலேயே ஒரு கர்ச்சீஃப் வச்சு அழுத்தி அவளை மயக்கமாக்கி பக்கத்துல இருக்கிற சந்துக்குள்ள அவளை இழுத்துட்டு போய் போட்டுடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.